பொதுவா எல்லாருக்குமே குரு பயிற்சி நடக்குதுனாலே ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் குரு நல்லவர் தான், கெடுதல் பண்ண மாட்டாருன்னு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சனி தான் நல்லது பண்ணுவார். நெகட்டிவ் கொடுக்கறதே குரு தான். கஷ்ட காலத்தில் நம்ம அனுபவிக்கிறது வந்து இட் இஸ் நாட் அவமானப்படுத்துறதுக்கு, இது வந்து நமக்கு ஒரு அனுபவம். அது சனி கொடுப்பாரு. அந்த அனுபவத்தை தாங்கக்கூடிய பவரை குரு கொடுப்பாரு. ஆனா குரு கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா எப்ப அவர் கீழே தள்ளுவார்னு தெரியாது. சனி வந்து டைரக்டா அடிக்கக்கூடிய ஆள். ஆனா குரு அப்படி கிடையாது. உங்களை வந்து சிக்கல்ல மாட்ட வச்சு உங்களுக்கு பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணி கொடுப்பாரு. ஸோ ஜாகிரதையா இருக்கணும் குரு கிட்ட தான். சனி கிட்ட நேர்மையா இருந்துட்டோம்னா தப்பிச்சிடலாம். ஏன்னா குரு வந்து அதிசாரமா கடக ராசிக்கு போவாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு. அதனால உச்சஸ்தானத்துக்கு போனா குரு நல்லது மட்டும்தான் கொடுப்பாரு. ஏப்ரல் 14th அப்புறம் அடுத்த ஒரு 4 மாசம்ங்கிறது வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னா அந்த கடைசி 5 மாசம் விகரசா இருப்போம், பரபரன்னு இருப்போம். அதே மாதிரி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும். ஸோ அதனால பல நல்ல மாற்றங்கள் அதுக்கப்புறமா தான் நடக்க துவங்கும். ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா இப்ப நேரம் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வருஷம் அமோகமா இருக்கக்கூடிய ஆண்டு 2025 வந்து டாப்ல இருக்கிறது வந்து ரிஷபராசி இருக்காங்க, கடகராசி வராங்க, தனுசு ராசி இருக்காங்க, மகர ராசிக்கும் நல்ல நேரம் வருது. ஸோ இந்த ராசிகள்லாம் இருக்கும் பொழுது சிற்சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லாமே 100% எல்லாரும் சென்டம் வாங்கிட்டோம்னா யார் ஃபெயில் ஆவாங்க, யார் மார்க் கம்மியா வாங்குவாங்க. லக்னத்துக்கு வந்து நேரம் நல்லா இருக்கு, ராசிக்கும் நேரம் நல்லா இருக்குன்னா யூ வில் பி தி டாப் பர்சன், டாப் பர்ஃபார்மர். இல்ல ராசிக்கு சூப்பரா இருக்கு, லக்னத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு, வீட்டுல நிம்மதி இருக்கு. இருக்கிறதுலே கஷ்டமான ராசிகள், கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகள்னு சொன்னா கும்பம், மீனம், கன்னி, அடுத்த சிம்மம். இந்த 4 ராசிகளுக்கு கூட குரு வந்து ஓரளவுக்கு சாதகமா இருக்காரு. இப்ப என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ஜாதகத்தை கொடுத்தா என்னை பத்தி மட்டும் இல்ல, என்னுடைய அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, எனக்கு முன்னாடி 3 தலைமுறை, அதே மாதிரி எனக்கு அப்புறம் என்னுடைய வாரிசுகள், அதனுடைய வாரிசுகள், அதனுடைய வாரிசுகள். சோ இந்த பக்கம் 3 தலைமுறை, இந்த பக்கம் 3 தலைமுறை, டோட்டலா 7 தலைமுறை வரைக்கும் சொல்ல முடியும். 200 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி ஈவன் இஸ்லாமியர்கள் படையெடுப்பு அந்த காலகட்டத்தில் கூட நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் ஒரு ஜோசியர் இருந்தாங்க. அந்த காலத்துல ஜோசியம் வந்து ப்ரொஃபஷன் கிடையாது. ஒவ்வொரு வருணத்திலையும் எல்லாருக்குமே ஜோசியம் தெரியும். ஏன்னா படிக்கிறது அந்த இடம். கன்னி, சிம்மம், கும்பம், மீனம், இந்த 4 பேருக்கும் ஒரே ஒரு சிம்பிளான அட்வைஸ்னா நேர்மையா இருங்க, பொய் சொல்லாதீங்க, அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு ராசி அப்படின்னா ஒண்ணு இருக்கும், ஆனா லக்னம்னு ஒண்ணு இருக்கும். அந்த லக்னத்துக்கு தான் கணக்கு பார்க்கணும், லக்னத்துக்கு தான் நம்ம பலன் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி ராசியை அனுபவிக்கும். ராசிக்கு மட்டும் பார்க்க கூடாது, இல்ல லக்னத்துக்கு மட்டும் பார்க்க கூடாது. இப்ப நீங்க வந்து ரிஷப ராசியா இருந்துட்டு மகர லக்னமா இருந்தா பலன்களே டோட்டலா மாறும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆமா. ஸோ 2025 எப்படி இருக்கும்? பொதுவா பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா இந்த வருஷத்துல வந்து 3 கிரக பயிற்சிகள், மேஜர் கிரக பயிற்சிகள் இருக்கு. அதாவது வருஷாந்திர கிரகம் அப்படிங்கிறது வந்து 3 கிரகங்கள் தான். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து சனி பகவான், சாட்டர்ன். அந்த சாட்டர்ன் வந்து 3.5 வருஷம், 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளார டிரான்சிட் ஆவார். அதில் வந்து அவருடைய டிரான்சிட் பயிற்சி இந்த வருஷம் 2025 மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி. பொதுவாக எல்லாருக்குமே குரு பயிற்சி நடக்குதுனாலே ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் குரு நல்லவர் தான், கெடுதல் பண்ண மாட்டாருன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனி தான் நல்லது பண்ணுவார், கெடுதல் பண்ணக்கூடியவர், நெகட்டிவ் கொடுக்கறதே குரு தான். அதே சமயம் இந்த வருஷம் வந்து ராகு கேது பயிற்சி, 18 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் இந்த வருஷம் வருது. ஸோ இந்த 3 கிரக பயிற்சிகள், மேஜர் கிரக பயிற்சிகள் முதல் 5 மாதத்துக்குள்ளே நடந்துடும். இதை தவிர செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, மாதாந்திர தமிழ் மாதங்கள் மாறக்கூடிய இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனுடைய தாக்கம், அதாவது இந்த 3 கிரகங்கள் வந்து நம்மளுடைய லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கறது வந்து இந்த மாதாந்திர கிரகங்கள் தான். அது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி, அதை இன்னும் ஃபில்டர் டவுன் பண்ணி நமக்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் துக்கத்தையும் மாற்றி கொடுக்கறது வந்து சந்திரன். ஸோ அதனால் இந்த கிரகங்களுடைய பயிற்சியை பொறுத்து இந்த வருஷம் நல்லாவே இருக்க போகிறது எல்லாத்துக்குமே. குறிப்பாக வந்து பல ராசிகளுக்கு இந்த வருஷம் வந்து ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அது என்னென்னங்கிறது போக போக பார்ப்போமே. கண்டிப்பாக சார். சரி, இப்போது ஆங்கில வருடங்களுக்காக நம்ம பார்த்துட்டோம். இப்போ தமிழில் சித்திரைங்கிறது ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் 14லேருந்து. ஆமாம் சார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதன் பிறகு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்லை அதன் பிறகு ஏதாவது உச்சம் மாறுறது, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குமா? இது நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவே வந்து ஒரு கன்ஃபியூஷன் என்ன வந்துன்னா, இங்கிலீஷ் ராசி பலன் இங்கிலீஷ் மாத ராசி பலன்கள் பார்க்குறோம்,
தமிழ் மாத ராசி பலன்கள் பைசாக்கி இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் இந்த ஏப்ரல் மாதம்தான் வருஷம் பிறக்கிறது. ஆனால் வருஷம் பிறந்தாலுமே இந்த கிரக பயிற்சிகளை பொறுத்து தான் எல்லாமே மாறுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த புது வருஷத்துக்கு அப்புறம்தான், அதாவது ஏப்ரல் 14க்கு அப்புறம்தான் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்குது. அண்டு செவ்வாய் பயிற்சியும் அந்த ஜூன் மாதம்தான் வருது. ஸோ அவரும் அந்த ஜூன் மாதம்தான் பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஈவன் ஏப்ரல் 14க்கு அப்புறம் அடுத்த ஒரு 4 மாதங்கிறது வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வந்ததுன்னா அந்த கடைசி 5 மாதம் ரொம்ப வந்து விகரஸாக இருப்போம், பரபரன்னு இருப்போம். அதே மாதிரி இந்த மே மாதத்தில் ஆரம்பிச்சதுன்னா, ஏப்ரல் ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும். ஸோ அதனால் பல நல்ல மாற்றங்கள் அதுக்கப்புறமா தான் நடக்க துவங்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அக்டோபர் மாதத்துலேருந்து மறுபடியும் ஒரு பரபரப்பு வரும். ஏன்னா குரு வந்து அதிசாரமாக கடக ராசிக்கு போவார் தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு. அதனால உச்சஸ்தானத்துக்கு போனால் குரு நல்லது மட்டும்தான் கொடுப்பாரு, கெடுதல் பண்ணக்கூடிய இடத்துல கூட நல்லது பண்ணுவார். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. சிற்சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அப்புறம் எல்லாமே 100% எல்லாரும் சென்டம் வாங்கிட்டோம்னா யார் ஃபெயில் ஆவாங்க, யார் மார்க் கம்மியாக வாங்குவாங்க. ஸோ அது மாதிரி இதுவும் நிகழக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால கவலைப்பட வேண்டாம். இப்போ மேஜரான மாற்றங்கள் எந்த மாதிரி சார் நடக்கும்? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா வேலை வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், திருமணம் அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுல மேஜர்னா நம்ம என்ன சார் சொல்லலாம்? இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ராசியை பொறுத்து மாறுபடும். இன்ஃபேக்ட் ராசின்னு கூட சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு ராசி அப்படின்னா ஒன்று இருக்கும், ஆனால் லக்னம்னு ஒன்று இருக்கும். அந்த லக்னத்துக்கு தான் கணக்கு பார்க்கணும், லக்னத்துக்கு தான் நம்ம பலன் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி ராசியை அனுபவிக்கும். அதை வந்து ரெண்டையுமே மர்ஜ் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர ராசிக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, இல்லை லக்னத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. ஆனால் ரெண்டையும் மர்ஜ் பண்ணி தான் லக்னத்தையும் ராசியும் கம்பைன் பண்ணி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரிஷப ராசியாக இருக்கலாம், ஆனால் மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா அதுக்கு இது ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ரிஷபராசியாக இருந்துட்டு மகர லக்னமாக இருந்தால் பலன்களே டோட்டலாக மாறும். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நேரம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வருஷம் அமோகமாக இருக்கக்கூடிய ஆண்டு 2025 வந்து டாப்ல இருக்கிறது வந்து ரிஷபராசி இருக்காங்க, கடகராசி வராங்க, தனுசு ராசி இருக்காங்க, மகர ராசிக்கும் நல்ல நேரம் வருது. ஸோ இந்த ராசிகள்லாம் இருக்கும்பொழுது, இந்த ராசிகள்லாம் நல்லா இருக்கும்பொழுது இவங்களுடைய லக்னத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ ஜாதகம் பார்க்கறதே அப்படிதான் நம்ம பலன் பார்த்து சொல்லணும். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு வந்து நேரம் நல்லா இருக்கு, ராசிக்கும் நேரம் நல்லா இருக்குன்னா யூ வில் பி த டாப் பர்சன், டாப் பர்ஃபார்மர். இல்லை ராசிக்கு சூப்பராக இருக்குது, லக்னத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது, நீங்கள் மீன லக்னமாக இருக்கீங்க, கும்ப லக்னமாக இருக்கீங்க, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள், பண கஷ்டம் இருக்குன்னா அனாவசியம் பணம் வரும், கடைசி நேரத்தில் வந்துடும், ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டில் நிம்மதி இருக்காது. ஸோ இப்படி காம்பினேஷன் பார்த்து தான் சொல்லணும். ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஈவன் இருக்கிறதுலே கஷ்டமான ராசிகள்னு, கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகள்னு சொன்னால் கும்பம், மீனம், கன்னி, இது 3 தான் ரொம்ப சிக்கலான டியூரேஷன்ல இருக்காங்க. அடுத்தது சிம்மம். இந்த 4 ராசிகளுக்கு கூட குரு வந்து ஓரளவுக்கு சாதகமா இருக்காரு. என்னைக்குமே குரு சாதகமா இருந்தா சனி கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், சனி வந்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னைக்குமே நம்ம வந்து மிலிட்ரியில ஒர்க் பண்ண போனீங்கன்னா முதல் ஒரு 18 மாசம் வந்து ரொம்ப டஃப்பான இதெல்லாம் கொடுப்பாங்க, எக்ஸசைஸ்லாம் கொடுப்பாங்க. டெய்லி காத்தால 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், அந்த துப்பாக்கி அதோட வெயிட் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோ இருக்கும், அதை தூக்கிட்டு ஓடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நல்ல போஸ்டிங் கிடைச்சு லெப்டினன்ட் அப்படின்ட்டு ஒரு கெத்தான ஒரு போஸ்ட் கிடைச்சது, இல்லை ஜென்ரல்னு கிடைச்சதுன்னா அதெல்லாம் வந்து பெருமை. அது மாதிரி கஷ்ட காலத்தில் நம்ம அனுபவிக்கிறது வந்து இட் இஸ் நாட் நம்ம வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்துறதுக்கு, இது வந்து நமக்கு ஒரு அனுபவம், அது சனி கொடுப்பாரு. அந்த அனுபவத்தை தாங்கக்கூடிய பவரை குரு கொடுப்பாரு. ஆனால் குரு கிட்ட ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா எப்போ அவர் கீழே தள்ளுவார்னு தெரியாது. சனி வந்து டைரக்டாக அடிக்கக்கூடிய ஆள். உங்களுக்கு எனக்கும் நேரம் மோதல் போக்குன்னா நான் உங்களை டைரெக்டாக குத்துவேன், நீங்கள் என்னை டைரெக்டாக குத்துவீங்க. ஆனால் குரு அப்படி கிடையாது. உங்களை வந்து சிக்கலில் மாட்ட வச்சு உங்களுக்கு பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணி கொடுப்பார். ஸோ ஜாகிரதையாக இருக்கணும் குரு கிட்ட தான். சனி கிட்ட நேர்மையாக இருந்துட்டோன்னா தப்பிச்சிடலாம். அதில் முக்கியமாக கன்னி, சிம்மம், கும்பம், மீனம், இந்த 4 பேருக்கும் ஒரே ஒரு சிம்பிளான அட்வைஸ்னா நேர்மையாக இருங்க, பொய் சொல்லாதீங்க, அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாதீங்க.
நான் அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். ஏன்னா நீங்க என்ன பார்த்தோன்னே ரிஷபராசின்னு சொன்னீங்க. ஆக்சுவலா நான் ரிஷபராசி தான். எனக்கு அது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் இதுல இருந்தே ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். சொல்லுங்க. என்னன்னா இப்போ பார்த்த உடனே சில விஷயங்கள் சொல்றீங்கல்ல, ராசி இந்த மாதிரி. இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. பட் இது இந்த மாதிரியும் சொல்லலாமா, இல்ல ஜாதகம் இருந்தா மட்டும்தான் சொல்ல முடியுமா சார்? இது ஒரு இப்ப ஜாதகம், கைரேகை, நியூமராலஜி இதெல்லாம் these are all science. இது ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் தான் சொல்ல முடியும். ஆனா ஜாதகம் அப்படிங்கறத வச்சு சொல்லும் பொழுது உங்களை மட்டும் மாத்தி இல்லை, அதாவது இப்ப என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ஜாதகத்தை கொடுத்தா என்னை பத்தி மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, எனக்கு முன்னாடி 3 தலைமுறை, அதே மாதிரி எனக்கு அப்புறம் எனக்கு என்னுடைய வாரிசுகள், அதனுடைய வாரிசுகள், அதனுடைய வாரிசுகள். ஸோ இந்த பக்கம் 3 தலைமுறை, இந்த பக்கம் 3 தலைமுறை, டோட்டலா 7 தலைமுறை வரைக்கும் சொல்ல முடியும். அதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு டைம் வேணும். இப்ப ஜென்ரலா ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு நாளைக்கே பாருங்க, இன்னைக்கு காத்தால கொடுத்துட்டு நாளைக்கு காத்தால பலன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது, அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்ப இந்த பிரிட்டிஷ் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலாவே மாறிடுது, எஜுகேஷன் சிஸ்டம் மாறிடுது. 200 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி ஈவன் இஸ்லாமியர்கள் படையெடுப்பு அந்த காலகட்டத்துல கூட நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்டிலையும் ஒரு ஜோசியர் இருந்தாங்க. அந்த காலத்துல ஜோசியம் ப்ரொஃபஷன் கிடையாது. ஏன்னா நீங்களுமே ஜாதி மதம், ஜாதி கிடையாது, எல்லா ஜாதிக்காரங்களும் அது அந்த காலத்துல வர்ணம்னு பிரிச்சாங்க, ஜாதி கிடையாது, வர்ணம்னு பிரிச்சாங்க. ஒவ்வொரு வர்ணத்திலையும் கூலி வேலை பண்ணாலும் சரி, இல்ல வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்ல அரசாங்கத்துல காவலாளியா நின்னாலும் சரி, இல்ல வைதீக தொழில் பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே ஜோசியம் தெரியும். ஏன்னா படிக்கிறது அந்த இடம் அவங்களுக்கு. அதனால ஜோசியத்தை வியாபாரமா பண்ணல. அதனால ஜோசியர்கள் அந்த மாதிரி யார்கிட்டயாவது போய் கேட்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த 1 மாசம் டைம் எடுத்துக்கிறாங்கன்னா அந்த 1 மாசத்துக்கு உண்டான ஃபீஸ், 1 மாசத்துக்கு உண்டான செலவை கொடுக்கணும். இன்னைக்கு நான் கேட்டேன்னா, இன்னைக்கு எனக்கு 1 லட்ச ரூபாய் செலவாகுது அப்படின்னா, நான் உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் கொடுன்னு கேட்டீங்கன்னா, ஜோசியமே வேணா, ஒன்றும் வேணாம் போயா அப்படின்ட்டு போயிடுவீங்க. முதல்ல உததான் விழும். ஸோ அதனால இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எனக்கு இப்போ உங்களுக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை மட்டும் பார்த்தா போதும். உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்காம உங்க பையனுடைய ஜாதகம் பார்க்கணும்னா அவருடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அதனால மக்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம பார்க்க போது என்னோட ஜாதகத்தை வச்சு நான் உடனே சொல்லுவாங்க, சார் என் ஜாதகத்தை வச்சு என் பையனுக்கு எப்படி இருக்கு பொதுவாக சொல்லலாம். டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணணும்னா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சா டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால ஜாதகம்ங்கிறது இட் இஸ் லைக் என்ன சொல்றது, உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை சொல்லக்கூடியது. கைரேகை, நியூமராலஜி, இந்த முகம் பார்த்து சொல்றதெல்லாம் அடுத்த ஒரு 15 டேஸ்க்கு என்ன நடக்கும், இல்லை 1 மந்த்துக்கு என்ன நடக்கும்னு சொல்லலாம். ஆமாம், 1 மந்தே ஜாஸ்தி, 1 வீக் ஆர் 10 டேஸ் அவ்வளோதான். ஆனால் ஜாதகத்தை வச்சா அடுத்த 1 வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த 6 மாதம் எப்படி இருக்கும், அடுத்த வாரம் எப்படி இருக்கும், அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த 3 வருஷம் எப்படி இருக்கும். ஆனால் உங்கள் லைஃப்பை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. உண்மைதான் சார். அதுக்கு நடுவில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இஸ்லாமியர்கள் கூட ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இது ஒரு பெரிய பேசு பொருளாகவே இருக்குது. ஏன்னா ஹிந்துஸ் மட்டும்தான் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நிறைய வேற்று மதத்தவரும் பார்க்குறாங்க. இப்போ ஆன்மீகம்ங்கிறது வேறங்கிறது தெரியும், ஜோதிடம் வேறங்கிறது தெரியும். பட் நிறைய பேர் அதையே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆன்மீகம்ங்கிறது வேற, ரிலீஜன் அதாவது மதம்ங்கிறது வேற, ஜோதிஷம்ங்கிறது வேற. நான் யூடியூப்ல சோஷியல் மீடியால பிரபலமான ஒன்று எனக்கு முதல் கஸ்டமர் ஒரு இஸ்லாமிய குடும்பம். அவங்க வீட்டுல இருந்து 2 பொண்ணு, அப்பா, அம்மா எல்லாரும் வந்தாங்க. அவங்க குழந்தைகளையும் கூட்டிட்டு கிட்டத்தட்ட என்கிட்ட என்னோட ஆஃபீஸ்க்கு வரும்போது அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் இருந்தாங்க. என்னுடைய முதல் கஸ்டமர். இன்ஃபேக்ட் ஒரு 2-3 இஸ்லாமிய குடும்பத்துக்கு நான் ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், என்னுடைய நண்பர் உங்களை மாதிரி என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தர் வந்தார். அவர் துபாயில் சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் மூலமாக அந்த நாட்டினுடைய அரசனுடைய ஏதோ ஒரு வாரிசு, ஒரு 8ஆவதோ இல்லை 9ஆவது பொண்ணு, ஒரு 28 வயசு பொண்ணு என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. நம்ம ஊரில் தான் 30 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு. அங்கேயே 28 வயசுக்கு, ஏன்னா இஸ்லாமியர்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் விட மாட்டாங்க, பொண்ணுங்களுக்குள்ள சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. இங்கே தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் மற்ற எல்லா ஜாதிகாரங்களும் அவங்க நிறைய பார்க்குறேன்.
38 வயசு 40 வயசு கூட கல்யாணம் ஆகாமல் இருக்கு. அந்த நாட்டில் சவுதி அரேபியாவில் அந்த நாட்டு அரசனுடைய அந்த ஃபேமிலியில் வந்தவர் அந்த பெண்ணுக்கு 28 வயசுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது. என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஐ கேவ் இட் இன் இங்கிலீஷில் கன்சல்டேஷன் கொடுத்தேன். பிகாஸ் அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம தமிழ் தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கு தமிழ் தெரியும், எங்கிட்ட கன்சல்ட் பண்ணவருக்கு. ஆனால் அவங்க மூலமாக போகும்போது அவங்க ஹீ கேனாட் டிரான்ஸ்லேட். நான் அதனால இங்கிலீஷ்லேயே கொடுத்தேன். ஷி வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஷீ இஸ் இன் கான்டாக்ட். நடுவில் கொஞ்ச நாள் கான்டாக்ட் இல்லை, திருப்பி கான்டாக்டில் வந்திருக்காங்க. ஸோ தேவை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்காங்க. நாடு, ஜாதி, மதம் எதுவுமே கிடையாது. யூஎஸ்ல இருக்கிற ஒரு டாக்டர், ஒரு ஃபேமஸ் டாக்டர், நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, அவர் பேர்ல அந்த நாட்டில் ஒரு வருஷத்துல ஒரு நாளையே கொண்டாடுறாங்க யூஎஸ்ல, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல. அந்த மெடிக்கல் டாக்டர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து அவருடைய ஹெல்த் இஷ்யூவுக்கு நாட்டு வைத்தியத்தை சொல்லி he got cured. அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நடக்க முடியாம இருந்தவருக்கு, இந்த முட்டியில பிரச்சனை இருந்தவருக்கு சிம்பிளான ட்ரீட்மெண்ட், வீட்டில் கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு வேப்பன் தழைய வச்சு எங்கள் அம்மாட்ட கேட்டு சொன்னேன். மை மதர் இஸ் 85. அவங்க கிட்ட கேட்டு சொன்னதுக்கு அவர் வந்து எங்கேருந்தோ வந்து வேற ஒரு ஸ்டேட்லேருந்து அந்த வேப்பன் தழையை இம்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார், சார் ஐ இம்போர்ட்டட் ஃப்ரம் சம் அதர் ஸ்டேட் அப்படின்ட்டு, இதை ஃப்ளோரிடாவோ எங்கேருந்தோ இம்போர்ட் பண்ணேன், ஐ காட் கியூர்டு, தேங்க்யூ, உங்கள் அம்மாட்ட என்னோட நமஸ்காரத்தை சொல்லுங்கன்னு சொன்னார். ஹீ இஸ் ஆல்சோ இன் கான்டாக்ட்.